நேர்களே, பீகாருடைய புதிய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அந்த கருத்து கணிப்புகளில் உண்மைத்தன்மை என்ன, நம்பகத்தன்மை என்ன, மாறுபட்ட கருத்தை தாண்டி மிக 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 முக்கியமான ஒரு செய்தி, 4-5 கிட்டத்தட்ட மிகவும் கருத்துகள் 167, 145, 150 என்ற அளவிலே எல்லா கருத்து கணிப்புகளும் பாரதிய ஜனதாவிற்கு வசதியாகவே அவர்கள் காட்டுகிறார்கள். டைம்ஸ் நவ், என்டிடிவி, CNN நியூஸ் 18, இந்தியா டுடே, ரிபப்ளிக், இது ஒன்றும் பெரிய கருத்து கணிப்புகள் எதுவும் வெளியிடவில்லை, டைம்ஸ் நவ்வை தவிர. இந்த கருத்து கணிப்பில் ஒரு குறிப்பிட்ட 4 ஊடகங்கள், அது பெயர்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேட்ரிஸ், டைம்ஸ் நவ், ஜேவிசி போல் மற்றும் பீப்புள்ஸ் இன்சைட், இந்த 4 கருத்து கணிப்புகள் 1, 2, 3, 4, டைம்ஸ் நவ், மேட்ரிஸ், ஜேவிசி போல், அதே போன்று பீப்புள் இன்சைட், இந்த கருத்துகள் எல்லாமே 167, 150, 145 உச்சபட்ச நிலையில பிஜேபி வெற்றி பெறும், நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராகிறார் என்ற செய்தி தான் வந்திருக்கிறது. 122 தொகுதிகளில் இதற்கு முன்பு 65.3 விழுக்காடு, நேற்று 11ஆம் தேதி நடந்ததில் 122 தொகுதிகளில் 65.3 விழுக்காடு, நேற்று நடந்த 2ஆம் கட்ட தேர்தலில் 67 விழுக்காடு, 121, 122, ரெண்டும் 243. இதுவரை பீகார் வரலாற்றில் 67 விழுக்காடு வாக்குப்பதிவு நடந்திருப்பது மிகுந்த ஆச்சரியத்தையும் ஒரு அதிர்ச்சியும் தருவதாகவும் இருக்கிறது. சரி, இந்த வாக்குப்பதிவு அதிகரித்திருப்பது பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பா என்று தெரியவில்லை. ஆனாலும் இந்த செப்பாலஜிஸ்ட் கருத்து கணிப்புகள் அவ்வாறு சொல்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி பாசிபிள் என்று சொன்னார்கள். ஆனாலும் நெக் அண்ட் நெக் போட்டியாக இல்லை. இந்த கருத்து கணிப்புகள் முழுமையாக பீகாரின் வளர்ச்சி, அடிப்படை வேலைவாய்ப்பு, சமூக மாற்றத்திற்கான கல்வி என்றெல்லாம் பெரும் பிரச்சாரம் செய்தார்கள். ஒட்சோரி என்று சொன்னார்கள். எதுவுமே நடக்கலையா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்னொரு முறை இந்த கேள்வியில இதோ பாருங்க, இது கருத்து திணிப்பு. மகாராஷ்டிராவிலே, ஜார்க்கண்டிலே, மத்திய பிரதேசத்திலே, ஹரியானாவில் அனைவரும் பாரதிய ஜனதா தோல்வின்னு தானே சொன்னாங்க. எல்லா இடத்திலும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறதே. ஆக கருத்து கணிப்பு உண்மையாக இருக்காது என்ற கருத்துக்களையும் காங்கிரசுக்கு ஆதரவான பேனலிஸ்ட் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இத்தனை கருத்து கணிப்புகளும் என்டிஏனுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதாகவே நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேர்தலில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து வாக்களித்தார்கள் என்பது ஒரு முக்கியமான செய்தி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர்கள் ஏன் வந்தார்கள்? இந்தியா முழுவதும் அதிக புலம்பெயர் சமூகம்தான் பிஹாரிகள். அவர்கள் இந்த முறை அதிகரித்து வந்ததன் நோக்கம் என்ன என்ற கேள்வி எழுகின்றது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஸ்பெஷல் இன்டென்சிவ், அதாவது தீவிர சீர்திருத்தம், வாக்கு சீர்திருத்தத்தில் 45 லட்சத்திற்கு மேல் எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலமாக அவர்கள் வெளியே அழைத்து செல்லப்பட்டார்கள், வெளியே தள்ளுபடி செய்தார்கள். 22 லட்சம் பேர் இறந்து விட்டதாகவும், 35 லட்சம் பேர் இடம்பெயர்ந்து விட்டதாகவும், 7 லட்சம் பேர் அவர்கள் போலி வாக்காளர்கள் என்றும் எஸ்ஐஆரில் உறுதியானது. தற்போது பேசுகின்ற போது எங்களுக்கான நேரம் காலம் கொடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இது கூட பிஜேபிக்கு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஜன்சுராஜ் கட்சியினுடைய போட்டி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்றால் அதுவும் இந்த கருத்து கணிப்பில் பெரிய அளவிலே இல்லை. அவர்கள் 0லிருந்து 2 சீட் வருவார்கள். இதை பாருங்க, ஜேவிசி போல 150 சீட் வரைக்கும் பிடிக்கும் பாஜக என்று சொல்லப்படுகிறது.
அதில் 103 இடங்கள் தான் ஜேவிசி போலில் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? காங்கிரஸ் கட்சி தேஜஸ்விக்கு. அதே போன்று பீப்புள் இன்சைட்டில் 148 சீட்டு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் 87லேருந்து 102 சீட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அதே போன்று டைம்ஸ் நவ்வில் ஒரு 145 சீட்டு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்தியா கூட்டணிக்கு 115 சீட்டு. இதில் தான் ஒரு 20 சீட்டு டிஃப்ரெண்ட் தெரியுது. ஆனால் மற்றதுலலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40, 45, 50 இடங்கள் வரைக்கும் வித்தியாசத்தை பீப்புள்ஸ் இன்சைட்டும் ஜேவிசி போலும் காட்டுகிறது. ஆக இந்த நடைமுறைகள் உண்மையிலேயே பீகாரில் இவ்வளவு பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைக்குமா? 2005க்கு பிறகு ஆட்சியிலே இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் நிதிஷ்குமார் தான் ஆட்சியிலே இருக்கிறார். அவருக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இல்லையா? எல்லா போல் கருத்து கணிப்பும் ஜேவிசி, டைம்ஸ் நவ், அது மட்டும் இல்லாமல் பீப்புள் இன்சைட், எல்லா கருத்து கணிப்பும் இவர்களுக்கு ஆதரவாக எப்படி சொன்னது என்ற கேள்வியும் எழுகிறது. இப்போ அந்த கருத்து கணிப்பை நான் சொன்னதை தாண்டி டைனிக் பாஸ்கர் ரொம்ப முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு. இந்த டைனிக் பாஸ்கர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பாருங்க, அந்த கருத்து கணிப்பிலும் இங்கே என்டிஏ கூட்டணி தான் அபாரமாக வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை காட்டுகிறது. டைனிக் பாஸ்கருடைய கருத்து கணிப்பில் மிக முக்கியமாகவும், டைம்ஸ் நவ்வில் கருத்து கணிப்பில் மிக மிக முக்கியமாகவும் இங்கே நாம் கண்டு கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. அப்போ எல்லா கருத்து கணிப்புகளும் பாரதிய ஜனதா, அதாவது நிதிஷ்குமாருக்கு மிக சாதகமான ஒரு நிலையை காட்டுவதை நாம் பார்க்க முடிகின்றது. மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே அமரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பிமார்க் 162 இடங்களை கொடுத்திருக்கிறது. ஜேபிசி போல் 150 இடங்களை கொடுத்திருக்கிறது. டிவி ரீசர்ச் 152 இடங்களை கொடுத்திருக்கிறது. யாருக்கு? பிஜேபி கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. என்டிடிவி 152 இடங்களை கொடுத்திருக்கிறது. பீப்புள் பல்ஸ் 159 இடங்களை கொடுத்திருக்கிறது. பீப்புள்ஸ் இன்சைட் 148 இடங்களை கொடுத்திருக்கிறது. மேர்டிஸ் 167 இடங்களை கொடுத்திருக்கிறது. டைனிக் பாஸ்கர் 160 இடங்களை கொடுத்திருக்கிறது. நியூஸ் 24 159 இடங்களை கொடுத்திருக்கிறது. அதே போன்று சாணக்கியா 138 இடங்களை கொடுத்திருக்கிறது. எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா தான் முன்னிலையில் இருக்கிறது. இப்போ மறுபடி மற்ற காங்கிரஸுக்கு எவ்வளோ குறையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டிஸ் 90 இடங்களை தான் காங்கிரஸ் மகாபந்தனுக்கு கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி பீப்புள்ஸ் இன்சைட் 103 இடங்களை, எல்லாம் நான் இப்போ சொல்றதெல்லாம் அதிகபட்ச இடங்களை கொடுத்திருக்கிறது. பீப்புள் பல்ஸ் 102 இடங்களை தான் காங்கிரஸ் தேஜஸ்விக்கு கொடுத்திருக்கிறது. என்டிடிவி 84 இடங்களை தான் காங்கிரஸ் தேஜஸ்விக்கு கொடுத்திருக்கிறது. அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணி டிவி ரீசர்ச் வெறும் 98 இடங்களை தான் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறது. ஜேவிசி போல் இந்தியா கூட்டணிக்கு, மகாபந்தன் கூட்டணிக்கு 103 இடங்களை கொடுத்திருக்கிறது. பிமார்க் 98 இடங்களை கொடுத்திருக்கிறது. டைனிக் பாஸ்கர் இந்தியா கூட்டணிக்கு 91 இடங்களை கொடுத்திருக்கிறது. அதே மட்டும் இல்லாமல் நியூஸ் 24 101 இடங்களை கொடுத்திருக்கிறது. எல்லா இடத்திலும் உச்சபட்சமாக 159க்கு மேற்பட்ட இடங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது ரொம்ப உச்சபட்சமாக பீப்புள் பல்ஸ் போன்றவைகளெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். மேட்ரிஸ் 167 இடங்களை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. கடைசி நேரத்தில் அவர்கள் அறிவித்த அந்த 10,000 ரூபாய் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தெரியவில்லை. 45 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது எஸ்ஐஆரில் திட்டமிட்டு இது நடந்ததா என்றும் தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, சட்டமன்றத்தில் 500-2000 வாக்காளர்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மொத்தமாக 45 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிற போது இது ஒரு பெரும் ட்ரமெண்டஸ் எஃபெக்டிவ் இம்பேக்ட் ஆன் கிரவுண்ட் லெவலில் ஏற்படுத்தும். அது அநேகமாக நாளை மறுநாள் 14ஆம் தேதி உச்சபட்சமாக முடிவாகும்.
நான் சொன்ன அவ்வளவு கருத்து கணிப்பும் பாஜக மகத்தான வெற்றியை நோக்கி செல்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி.